ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தினசரி செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள், ஒரு எளிமையான நாடி சுத்தி, ஒரு சின்ன தியான பயிற்சி. அப்போ இது நம்ம எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் இந்த பயிற்சி அமைச்சிருக்கிறோம். இது செய்யும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே முக்கியமானது. அதில் நுரையீரல், அதனுடைய இயங்கும் தன்மை சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கணும். அப்போ நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முத்திரைகளாக பிரம்மா முத்திரை, கணேச முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை எல்லா வயதினரும் அழகாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்முடைய வலது பக்க லங்ஸு, இடது பக்க லங்ஸ் ரெண்டுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே போயிடும். அப்புறம் நம்ம இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும். இதயம் ராஜ உறுப்புகளில் ஒன்று. சூன்ய முத்திரை. அந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்கு இதயத்தினுடைய துடிப்பு மிக அற்புதமாக இருக்கும். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். மன அழுத்தம் நீக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது. ஒரு விசுக்தி சக்கரா தியானம் பண்ண போகிறோம். அந்த விசுக்தி தியானம் செய்யும் பொழுதும் தைராய்டு, பேராதைராய்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். நாளமில்லா சுரப்பிகளில் தைராய்டு, பேராதைராய்டு மிக அற்புதமான சுரப்பி. அதனுடைய சுரக்கும் தன்மை சரியாக இருந்தால் தான் உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி உடல் பருமனாக உள்ளவங்க, ரொம்ப லீனாக உள்ளவங்க, இதற்கு எல்லாமே இந்த தைராய்டு சுரப்பி சரியாக சுரந்தால்தான் அதனுடைய பலன் சரியாக இருக்கும். அப்போ இவை எல்லாமே பாருங்கள், நமது சித்தர்கள், மகான்கள், பதஞ்சலி மகரிஷி அஷ்டாங்க யோகத்தில் பலவிதமான கலைகளை கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமானதை எடுத்து தினமும் ஒரு 10 நிமிடத்தில் செய்யக்கூடிய அளவில் இந்த பயிற்சியை வச்சுருக்கிறோம். உங்களை நாடி வந்துள்ளது. மகிழ்ச்சியாக, விருப்பத்தோடு தினமும் இதனை பயிலுங்கள். வளமாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பிரம்மா முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீதிங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. மீண்டும் முறை காமிக்கிறேன். இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம், இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறோம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை வரும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன். முதல் முத்திரை பிரம்மா முத்திரை. மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங்.
நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை கணேச முதிரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 வரல இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை சூன்ய முதிரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க. நடுமத்தில் கட்டி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண வரேன். வஜ்ராசனம் பண்ண முடிஞ்சவங்க வஜ்ராசனம் மட்டும் பண்ணிக்கலாம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 10 வினாடி. பிரம்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க மெதுவா. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பிராணாயாம பயிற்சி. இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது கை இப்படி வச்சுக்கோங்க. இடது கை கீழே வலது கை இந்த மாதிரி. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இது ஒரு ரவுண்டு. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுக்கணும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடும். நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உணர்வபடி தொண்டை உள்பகுதி விசுக்தி மையம். இந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான பயிற்சி. எல்லோருக்குமே நுரையீரலுடைய இயக்கம் இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கணும். இது செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 10 நிமிடம் தான். காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.